வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒரு சைட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒர்க் ஷெட் பார்க்குறதுக்கு. இது யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் எங்களை நிர்மாணிக்கப்படுகின்ற இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் வேலைகள் மிக நேர்த்தியாகவும் வேகமாகவும் நடைபெறுகிறது. வாங்க இந்த வீட்டில் போய்ட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த வீட்டின் கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் 2 பெட்ரூம், 2 பாத்ரூம், ஓப்பன் கிச்சன், லிவிங், ஒரு பூஜை அறை, ஒரு கார்டன் செட்டப் இவ்வளவும் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் இந்த விஷுவல் எப்படி இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நாங்கள் முதலாம் தளத்தில் போய் பார்ப்போம். அங்கே என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கோன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது முதலாம் தளத்துக்குள்ள நாங்கள் 4 படுக்கை அறையில் 2 பாத்ரூம், ஒரு பெரிய லிவிங் ஏரியா, பெல்கனி, இப்படி சில விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். வாங்க இந்த விஷயங்களையும் பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு கிழக்கு பக்கத்துக்கு ஒரு பெல்கனி கொடுத்துருக்குறோம். ஒரு பெரிய ஸ்பேஸோட பெல்கனி கொடுத்துருக்குறோம். நல்ல காற்றோட வசதியாக இங்கே பெல்கனி இருக்குது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் மேலுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஓப்பன் வியூவாக வச்சுருக்கிறோம். இது கீழே ஃபுல்லாக டைனிங் வரைக்கும் இந்த ஓப்பன் வியூ இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்குறோம். மேலே ஓப்பன் வியூவை வச்சு கீழே கார்டன் செட்டப் கொடுக்குறோம். வீட்டுக்குள்ளேயே டைனிங்கில் இருந்தும் கிச்சனில் இருந்தும் இந்த கார்டன் செட்டப்பை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு நாங்கள் இந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது கிழக்கு பகுதியில் இந்த வீட்டில் கிழக்கு பகுதியில் இந்த விஷயம் தான் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீட்டின் மேற்கு பக்கத்தில் இந்த பெல்கனியை கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டின் மேற்கு பக்கம் ஒரு பெல்கனி. இது நல்ல காற்றோட்டமாகவும் பெரிய பரப்பாக கொண்ட ஒரு பெல்கனியாக நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் டிசைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த வீட்டின் மேல் மாடியில் இருக்கிற ஒரு முன் பெல்கனி ஏரியா, ஒரு 40 கோவன் கொடுத்துருக்குறோம். இது மேலுக்கு ஒரு பரந்த ஒரு பெரிய ஒரு பெல்கனி கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நாங்கள் மேல் மொட்டை மாடியை பார்ப்போம். ரூப் டெரஸ் ஏரியா எப்படி இருக்கிறத பார்ப்போம். நாங்கள் இப்போ மேலே நிற்கிறோம், ரூப் டெராஸில் நிற்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது ஒரு பெரிய ஒரு ரூப் டெராஸ் ஏரியா கொடுத்துருக்குறோம். இதில் சில பகுதி நாங்கள் ஓப்பனாக கொடுத்துருக்கோம், ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் பகுதி இருக்கும்போது நாங்கள் மேலே ஒரு பார்ட்டி ரூப் போட்டு இதுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் நாங்கள் இதை மேலே பார்ட்டி ரூப்லையும் பண்ண போகிறோம். இதில் வியூ நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் நிர்மாணிக்கிற இந்த வீட்டின் வடிவமைப்பை பார்த்துருக்கீங்க. இந்த வீடு மிகவும் நேர்த்தியாகவும் தரமான முறையிலும் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது இன்னும் சில வாரங்களில் இந்த வீடு கையளிக்கப்பட உள்ளது. ஒரு 4 இடம். இந்த வீட்டின் உரிமையாளர்கள் ஹொலண்ட் நாட்டில் வசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கொடுக்கப்பட்ட விட இவ்வாறான உங்களது அழகிய கனவில்லங்களை நீங்கள் நிர்மாணித்திட வவுனியாவில் மட்டுமின்றி வடமாநிலத்தில் எந்த பகுதியிலும் எங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன். வணக்கம்.